சித்திரை திருவிழால நடக்கிற இந்த ஸ்கேமை பத்தி யாருமே பேசல. அட்லீஸ்ட் இனிமேல் போறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சித்திரை திருவிழா பிரம்மாண்டமா வெகு விமர்சையா தொடர்ச்சியா மதுரையில் நடந்துட்டு இருக்குது. சொல்லப்போனா இந்த ஸ்கேம்ல நிறைய மதுரைக்காரங்களே விக்டிமா மாறி இருக்காங்க. பட் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைமா இதை அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோல நான் பேச போறேன். இப்ப சித்திரை திருவிழால முக்கியமான நிகழ்வுகள் சொல்லிட்டு நிறைய இருக்கும். பொதுவாக இந்த கூட்டம் கூடக்கூடிய இடத்துல இந்த திருட்டு, சில பெண்களுக்கு நடக்கக்கூடிய சீண்டல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களை எப்படி எஸ்கலேட் பண்ணி தகுந்த நடவடிக்கைகள் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியான பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அழகர் ஆத்துல இறங்குறது இந்த சித்திரை திருவிழாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு சுத்துப்பட்டுல கூடிய ஏகப்பட்ட கிராமத்திலிருந்து மக்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர், வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு கூட நிறைய பேர் வருவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சிம்மக்கல் டு மாட்டுத்தாவணி ஸ்ட்ரெச் முடிக்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் வருவாங்க. தல்லாகுளம் பெருமாள் கோயில் அங்கிட்டு தான் இருக்கு. அண்ட் வைகை ஆறு கோரிப்பாளையம் சைடில் தான் இருக்குது. ஸோ அதனால அங்கே ஏகப்பட்ட மக்கள் கூடுவாங்க. இப்போ இங்கே என்ன ஒரு ஸ்கேம் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, திடீர்னு கூட்டத்துக்குள்ள நிறைய பெண்கள் வந்து உங்ககிட்ட கையில் மோர் டம்ளர் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மோர் கூட ரொம்ப சுமாரான மோராக தான் இருக்கும். அந்த மோர் நீங்கள் தாகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அவங்ககிட்ட கொடுத்தா 20 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி மிரட்டுவாங்க. இந்த மாதிரி உங்களை சித்திரை திருவிழா கூட்டத்தில் முக்கியமாக அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னாடி அந்த இரவு நேரத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய மோர், அதே சமயத்தில் நம்ம வந்து கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய இலவச ரோஸ் மில்க் கடை, அன்னதான கடை, மோர் கடைன்னு எல்லாமே போட்டிருப்பாங்க. நம்ம கூட்டத்தில் நடந்து சும்மா போயிட்டு இருப்போம். நடுவில் நிப்பாட்டி இந்த மோர் குடின்னு சொல்லிட்டு கையில் ஒரு டம்ளரில் வந்து மோந்து கொடுப்பாங்க. ஒரு குடத்துலேயோ ஒரு அண்டாலேயோ வச்சு நடுவில் எடுத்து கொடுப்பாங்க. குடிச்சிட்டு கீழே வைக்கும்போது 20 ரூபா காசு கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த திருவிழாவில் எந்த நம்பி இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கே இது தவறாதான் முடியும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. நான் இதுக்காக நிறைய தடவை ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரியான நபர்களை என்கரேஜே பண்ணாதீங்க. தைரியமாக சண்டை போடுங்க. இந்த ஸ்கேம் இன்னைக்கு நேற்று இல்லை, தொடர்ச்சியாக சித்திரை திருவிழாவில் நடந்துகிட்டே இருக்குது. தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணி இவங்களை ஸ்டாப் பண்ணுங்க.